தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய திருமறை ஆய்வுக்கு தொடக்கமாக வேண்டுதல் செய்வோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களால் எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்வை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் தியத்திரா திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்தியின் ஊடாக நாங்கள் எங்களை ஆய்ந்து பார்த்து எங்களை இன்னமும் அர்ப்பணித்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். தியத்திரா திருச்சபை துன்புறுத்தல்களை அதிகமாக சந்திக்கவில்லை. 19ஆம் வசனத்தில் இந்த திருச்சபையை ஆவியானவர் பாராட்டுகின்றார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று பாராட்டுகின்றார். இப்படி பாராட்டு பெற்ற இந்த திருச்சபை 20ஆம் வசனத்தில் ஒரு குறை இருப்பதாகவும் ஆவியரால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 20ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். இந்த ஏசபேல் என்பவர் தான் ஒரு இறைவாக்கினர், தீர்க்கதரிசினி என்று சொல்லிக்கொள்ளும் நிலையில் என் பணியாளர்களையும் நெறி பெறலச் செய்து அவர்கள் வேசித்தனம் பண்ணவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறார் என்று குறைபடுகின்றார். தியத்திரா திருச்சபைக்கு வேறு ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் ஆவியானவர் இங்கே சுட்டிக்காட்டுகின்ற இந்த தீமை அல்லது குறை என்பது ஒரு பெண்ணை சுற்றியே இருப்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது. இந்த பெண்ணை கண்டிக்காதது மட்டுமல்ல, இந்த பெண்ணினுடைய தவறுகளையும் இந்த திருச்சபை செய்வதாக ஆவியானவர் சொல்கின்றார். ஏன் இந்த பெண்ணை கண்டிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினால், இந்த பெண் தீர்க்கதரிசினி அல்லது இறைவாக்கினள் என்று தன்னை பொய்யாக சொல்லிக் கொள்கிறார். திருச்சபை விசுவாசிகளை நெறி பெறலச் செய்து தவறான வழிகளுக்கு உட்படுத்துகிறார். எவ்வாறு நெறி பெறலச் செய்கிறார் எனில், இங்கே வேசித்தனம் பண்ணவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணுவதும் தவறில்லை என்று போதிக்கிறார் என்று பின்னால் வருகின்ற வசனங்களில் ஆவியானவர் சுட்டி காட்டுகின்றார். இந்த ஏசபேல் யார் என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் இந்த ஏசபேல் என்பவர் பேராயர் ஒருவருடைய மனைவி என்றும், வேறு சிலர் தியத்திராவில் இருந்த குறி சொல்லும் பெண் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இங்கு சொல்லப்படும் ஏசபேல் பழையற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஏசபேலின் குணத்திற்கு ஒத்தவர் என்று நாம் புரிந்து கொள்வது நம்முடைய தியானத்திற்கு உகந்ததாக இருக்கும். பழையற்பாட்டின் ஏசபேல் சீதோன் அரசரான எத்பால் என்பவருடைய மகள், ஆகாப் அரசருடைய மனைவி என்று 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகின்றது. இவர் சீதோனிலிருந்து வந்த பொழுது அங்குள்ள கடவுளரையும் கொண்டு வந்து ஆகாபை வழிவிலகச் செய்தார் என்று திருமறை கூறுகின்றது. ஆகாபை மட்டுமல்லாமல் இஸ்ரவேலர் அனைவரும் பாகாலை வணங்கும்படியும் தவறான நிலைக்கு இவர் வழி நடத்தினார். யாவே அல்லது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இவர் கொன்று போட்டார் என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் 19ஆம் வசனங்கள் கூறுகின்றன. நாபோத் என்கின்ற நீதிமான் ஒருவருடைய வயலை எடுக்க அவரை கொன்று போட்டார் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம்.
வேசித்தனமும் பில்லி சூனியமும் செய்தவர் என்று 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும் இந்த யேசபேல் சிலை வணக்கத்திற்கும் வேசித்தனத்திற்கும் மக்களை வழிவிலகச் செய்வோருக்கு அடையாளமாக இருக்கிறார். தியத்திரா திருச்சபையின் சிறப்புகளும் அத்திருச்சபையின் குறைபாடுகளும் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தருகின்றன. ஒரு திருச்சபையில் அல்லது ஒரு விசுவாசியிடம் நல்ல செயல்திறன் அல்லது நல்ல செயல்கள், அன்பு, நம்பிக்கை, சேவை, பொறுமை ஆகிய குணங்கள் நன்றாக இருப்பினும் பாவத்திற்கு இடமளித்தால் அத்திருச்சபையில் அல்லது அந்த விசுவாசியிடம் உள்ள நல்ல குணங்களான செயல்திறன், அன்பு, நம்பிக்கை, பொறுமை போன்ற நற்குணங்களெல்லாம் பயனற்றதாகிவிடும் என்பதை தியத்திரா திருச்சபை கற்றுத்தருகின்றது. நம்மிடத்தில் ஒருவேளை நல்ல குணங்கள் நிரம்ப இருக்கலாம், ஆனால் பாவத்திற்கு இடமளித்து கொண்டே இருந்தால் நமக்கு கடவுளிடத்தில் பங்கு இல்லை என்பதை இந்த யேசபேலினுடைய தவறு என்று ஆவியானவர் சொல்கின்ற செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. கல்லூரிகளில், பள்ளிகளில் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் மதிப்பெண்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மிலே பலர் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் மதிப்பெண்கள் வாங்கி அனுபவப்பட்டிருப்போம். இன்டர்னல் மதிப்பெண்களை மட்டும் நாம் பெற்றிருந்தால் போதாது, எக்ஸ்டர்னல் மதிப்பெண்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். இரண்டிலும் வெற்றி பெறுகிற பொழுதுதான் ஒருவர் அந்த பாடத்தை நாம் வென்றுவிட்டோம் அல்லது அந்த பாடத்தில் ஜெயித்திருக்கிறோம் என்பது பொருள். நம்மிடத்தில் நிறைய எக்ஸ்டர்னல் மதிப்பெண்கள் இருக்கின்றன, ஆனால் இன்டர்னல் மதிப்பெண் குறைவு எனில் நாம் தோற்றுவிடுவோம். இங்கே ஆவியானவர் அதைத்தான் சொல்கின்றார். எக்ஸ்டர்னலாக பார்க்கிற பொழுது தியத்திரா திருச்சபையில் நிரம்ப செயல்கள் இருக்கின்றன, குறையே தென்படவில்லை. ஆவியானவர் 19ஆம் வசனத்தில் எக்ஸ்டர்னல் வாழ்க்கை, வெளிப்புறமான வாழ்க்கையை பார்த்து பாராட்டுகின்றார். ஆனால் இன்டர்னல் லைஃப், அதன் உள்ளான வாழ்க்கை யேசபேலுக்கு அடிமையாக இருக்கிறதை அவர் சுட்டி காட்டுகின்றார். யேசபேல் என்று பழைய ஏற்பாட்டில் வரும் ஆகாபின் மனைவி நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்து கடவுளின் தீர்ப்பின்படி அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். ஆனால் அவருடைய ஆவி இன்றும் பல உயிர்கள், குடும்பங்கள், திருச்சபைகள் அல்லது அரசுகள் இவைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இந்த ஆவி உலகில் பல தீய செயல்களை செய்வதாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் தியத்திரா திருச்சபைக்கு சொல்லுகின்ற செய்தியின் மூலமாக நாம் சில உண்மைகளை அறிந்து கொள்கிறோம். யேசபேல் என்கிற வார்த்தையின் பொருள் கோஹாபிட்டேஷன், இணை வாழ்வு என்று அந்த சொல்லுக்கு பொருள். யேசபேல் இல்லாவிட்டால் அல்லது யேசபேல் ஆகாபுக்கு இணையாக, துணையாக அமைந்திராவிட்டால் ஒருவேளை ஆகாப் நல்ல அரசராக இருந்திருக்கலாம். இந்த யேசபேலின் ஆவி நம்மை தாக்கி நம்மையும் ஆகாபை தீமை செய்தது போல செய்வதற்கு பல வழிகளில் தூண்டுதலாக அமைந்து விடுகின்றது. எனவே இந்த யேசபேலின் ஆவியை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியமான ஒன்று. யேசபேலின் ஆவி எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தியானமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியிலும் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் ஒற்றுமைப்படுத்தி படிக்கிற பொழுது யேசபேலின் ஆவியை குறித்து பல உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்று 2 தவறுகள் அல்லது யேசபேலின் ஆவியை பற்றி மட்டும் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஒன்று, தவறை ஒத்துக்கொள்ளாத ஆவி. யேசபேலின் ஆவி தவறை ஒத்துக்கொள்ளாதது. இட்ஸ் a spirit which can't admit a wrong. ஒரு தவறு செய்கிற பொழுது தவறு இல்லை என்று அடம்பிடிப்பது அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற
ஒரு நிலை இருந்தால் அது ஏசபேலின் ஆவி. நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிற பொழுதெல்லாம் ஏசபேலின் ஆவி நம்மில் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1930 ஏப்ரல் 11 பிறந்த ஆண்டன் லாவி என்பவர் சாட்டனிக் பைபிள், சாத்தானின் திருமறை ஒன்றை உருவாக்கினார். அந்த திருமறையை உருவாக்கியதோடு சாட்டனிக் சர்ச், சாத்தானின் சபை என்பதையும் கலிஃபோர்னியாவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் தொடங்கினார். சாத்தான் என்னும் இருண்ட சக்தியை கொண்டாடுவதற்காக இந்த ஆலயம் தொடங்கப்பட்டது. பலர் இவரை பின்பற்றுகிறவர்களாயினர். இன்றும் உலகில் பல சாட்டானிக் சர்ச்சஸ் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சாகும் வரை இவர் தனது தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை. தான் சாவதற்கு முன்னர் ஃப்ளான்ஸ் ஃபர்டன் என்று சொல்கின்ற ஒரு பெண் குருவை தன்னுடைய தலைமை குருவாக ஏற்படுத்தி இவர் இறந்தார். தவறு செய்வது மனித இயல்பு. எனினும் இந்த தவறை ஒத்து மனந்திரும்பி வாழ்வது இறைவனுடைய குணம் அல்லது இறைவன்பால் நட்பு கொண்டு வாழ்கிறவர்களுடைய குணம். கடவுள் இத்தகைய இதயத்தை விரும்புகிறார். தவறு செய்யாமல் புனிதராக வாழ்வது என்பது கடினமானது. ஆயினும் வாய்ப்பு தருகிற பொழுது மனம் திரும்பி தவறை விட்டு தூயோராக வாழ்வதை ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேட்கிற பொழுது ஏசபேலை போல மனம் திரும்ப விருப்பமில்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு இருக்குமாயின் தவறை ஒத்துக்கொண்டு சரி செய்வதற்கு அவர் அழைக்கிறார். ஏசபேலுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவளோ மனம் திரும்ப விருப்பமற்று இருந்தார் என்று இங்கே நாம் படிக்கின்றோம். ஏசபேலின் ஆவி என்று நாம் சிந்திக்கிற பொழுது ஏசபேலின் ஆவி என்பது சாத்தானின் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்ற மக்களை பயன்படுத்துகின்ற ஆவி என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். இது தவறை ஒத்துக்கொள்ளாத ஆவி சாத்தானின் நிகழ்ச்சி நிரல் அல்லது அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு மக்களை பயன்படுத்துகின்ற ஆவி என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஏசபேல் தனது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆகாப் என்கின்ற மன்னரை அவர் பயன்படுத்துகிறார். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நேர்மையான வழியில் பெறுவதற்கு ஆகாப் முயன்றார். ஆனால் அது நடைபெறவில்லை. ஆகவே வலுக்கட்டாயமாக எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. அவர் அமைதியாக வீட்டிற்கு வந்துவிட்டார். ஆனால் தவறு செய்ய விருப்பமற்ற ஆகாபை தூண்டுகிறார். இதுதான் ஏசபேலின் ஆவி. மற்றொருவரை தூண்டி தனது ஆசையை நிறைவேற்றுவது ஏசபேலின் ஆவியின் ஒரு அடையாளம். கடவுளுக்கு உட்படாதபடி நம்மை சாத்தான் உட்படுத்தி இருக்கிறான். பண ஆசை மற்றும் பல்வேறு விதமான இச்சை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆசைகள், போதைக்கு அடிமையாக இருக்கின்ற ஆசைகள், இப்படி பல நிலைகளில் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதைப் போல ஏசபேலின் ஆவியை உடைய சாத்தானுடைய மக்கள் பிறரை அடிமைப்படுத்தி தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் தவறு செய்வதற்காக பிறரை தூண்டுபோராக இருந்தால் ஏசபேலின் ஆவி உடையோராக இருக்கிறோம் என்பதை நினைத்து மனம் திரும்பும்படி இந்த நாளில் அழைக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானித்தவைகளை ஒன்று கூட நினைத்து நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்மிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கலாம். ஆனால் ஏசபேலின் ஆவி அல்லது பாவத்திற்கு இடமளிக்கின்ற ஒரு நிலை இருந்து கொண்டே இருந்தால், நாம் செய்கின்ற செயல்கள் எவ்வளவு நல்லவைகளாக இருந்தாலும் நாம் ஏசபேலுக்கு இடமளிக்கிறோம். அல்லது நம்முடைய இன்டர்னல் லைஃப் சரியாக இல்லை, எக்ஸ்டர்னலாக நிரம்ப செய்கிறோம், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் கடவுளுக்கு இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
யேசபேலின் ஆவி தவறை ஒத்துக்கொள்ளாத ஆவி. தங்களுடைய தவறை செய்வதற்கு பிறரை பயன்படுத்துகின்ற ஆவி என்றெல்லாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்வில் இத்தகைய தவறுகள் இருக்குமாயின் அவைகளை களைந்து ஆண்டவருடைய மக்களாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எப்போதும் தூயோராக உம்முடைய மக்களாக வாழ வேண்டும் என்று எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தியத்திரா திருச்சபைக்கு நல்ல குணங்கள் பல இருந்தும் யேசபேலினுடைய ஆவியினால் பீடிக்கப்பட்டு தவறுகளை செய்ததை நினைத்து மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை இருந்ததை நாங்கள் தியத்திரா திருச்சபைக்கு சொன்ன செய்தியின் வாயிலாக அறிகின்றோம். எங்களுடைய வாழ்வில் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருப்பினும் பாவம் செய்கின்ற நிலை இருக்குமாயின் அதை விடுத்து தூயோராக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் யார் யார் உம்முடைய வழியில் பாவமற்றவர்களாக தூயோராக பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த விருப்பங்களில் உறுதியாக நின்று வளர்வதற்கு கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யேசபேலின் ஆவிக்கு ஒத்த செயல்கள் எங்களில் காணப்படுமானால் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடவும் பிறரை தீய வழிக்கு உட்படுத்தாதிருக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.